வணக்கம் and welcome back to indianmoney.com. நான் உங்களோட சனாராம். லைஃப்ல பல பிரச்சனைகள் வருங்க. பிரச்சனை இல்லாம வாழ்க்கை கண்டிப்பா இருக்காது. ஆனா காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரப்போ நம்மள நிறைய பேர் இடிஞ்சு உட்கார்ந்துருவோம். ஏன்னா மற்ற ப்ராப்ளம்ஸ் வரப்போ காசை வச்சு எப்படியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணும். ஆனா இந்த பைசா இல்லை அப்படின்றப்போ நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்போ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மள நிறையா பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம தான் கடன் வாங்கியிருப்போம், நம்ம தான் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டட் பொருள் வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளோட ஃபினான்ஷியல் அவைலபிலிட்டி அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு மாறும். ஸோ எவ்வளோ பைசா இருக்கோ அவ்வளோதான் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தட் அதை வச்சு ஒழுங்கான பிளான்ஸ் பண்ணலாம். பட் நிறையா பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் திங்ஸ் வாங்க முடியலையே, இல்லைன்னா நான் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே லோனுக்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவமாக மாறும். அந்த கோவம் அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயங்களை செய்கிற அளவுக்கு கூட நம்மளை தூண்டி விட்டுடும். ஏன்னா காசு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் மூலிமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இருக்கிற கடன் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கோ அதெல்லாம் அடைக்க பாருங்கள். ஸோ தட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த லயபிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆனோம் அப்படின்னா நம்மளை இழந்துருவோம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன, கடன் எல்லாருமே லைஃப்பில் வாங்குவோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அதை எப்படி கரெக்டாக அடைக்கலாம் அப்படின்றத நீங்கள் மேனேஜ் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல உங்களோட டெம்பரை லூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்கவே கூடாதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க, போதுமான சம்பளம் கிடைக்குது. ஆனால் அங்கே உங்கள் கலீக்ஸ் செட் ஆகலை, இல்லைனா அந்த சரௌண்டிங் பிடிக்கல, டைமிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சரி போ எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு டெசிஷன் எடுத்து அதை அப்படியே விடாமல் சரி நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இப்போ கிடைக்குது, கொஞ்சம் மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 months ஒரு 1 year அங்கே பிடிச்சி ஒர்க் பண்ண பாருங்கள். ஏன்னா லைஃப்பில் பர்சிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது விடாமுயற்சி கண்டிப்பாக தேவை. ஸோ விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன் மட்டும் இல்லைங்க, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கூட அடுத்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி டைமில் முக்கியமாக இந்த மணி ரிலேட்டட் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்போ உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவை. உங்களோட ட்ரீம் மாதிரியே அவங்களோட ட்ரீமும் சிமிலராக இருக்கா, இல்லைன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களா, உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கிட்ட வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிச்சுவேஷன்னால ரெஸ்பான்சிபிள் ஆகக்கூடாது. கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்பில் தரோவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்கோம், காருக்கு லோன் இருக்குது. அந்த லோனை அடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம செலவுகள்லாம் கட் பண்ணி சேமித்து எல்லாம் பண்ணி கொடுத்துடுவோம். அந்த லோன் முடிஞ்சு கார் நம்ம ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஆடம்பர வாழ்க்கையை தொடங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒவ்வொரு பைசாக்கும். அந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் மணி ஃப்ரஸ்ட்ரேஷன் குறைஞ்சிரும். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க. இது சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா அந்த பொண்ணு பார்த்தியா அவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, இந்த பையன் பார்த்தியா இந்த ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ நல்லா பண்ணுறான், இந்த மாதிரி பேசி அந்த கம்பேரிசன் நம்ம லைஃப்பில் எப்போயுமே இருந்திருக்கு. ஸோ நாமளும் வளர அந்த ஒரு விஷயத்தை நம்ம கூடயே கொண்டு வந்துடுவோம். என்கிட்ட பைக் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட கார் இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது ஆனால் அவங்ககிட்ட லக்ஸரி கார் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ லைஃப்பில் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது அங்கே இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. ஸோ நம்ம லைஃப்பை எப்படி ஸ்மூத் ஆக்கிடும் பார்த்துக்கணுமே தவிர மற்றவங்களோட லைஃப்ல கம்பேர் பண்ணிட்டு நான் கம்மியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. லாஸ்ட் பாயிண்ட் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பட்ஜெட் போடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நம்மள நிறைய பேர் இந்த இடத்துல தடுமாறுவோம். பட்ஜெட் போடுறப்போ எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ நிஜமாவே எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், சேவிங்ஸ் எங்கே போடலாம், எதை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம், இந்த காலம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட்டையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறையா வாங்கணும்னு ஆசை இருக்கும். அட் டைம்ஸ் நிறையா பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றப்போ உடஞ்சி உட்காந்துருவோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால லைஃப் லாங் நம்மக்கிட்ட காசு இருக்காதுன்னு அர்த்தமே கிடையாது. அந்த லைஃப் லாங் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்றதுனால நமக்கு கண்டிப்பாக ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல. ஸோ நாம் யோசிச்சு எப்படி முன்னேறணும்னு நினச்சாதான் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ முதல்ல இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் இந்த வீடியோவில் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஒரு ரேண்டம் 7 பாயிண்ட்ஸ் தான். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நம்ம தலையிலேருந்து எடுத்து தூக்கி போடணும் அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த ஒரு 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது நிறுத்துங்க, ரெஸ்பான்சிபிள் ஆகுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனால் தப்பான விஷயங்கள் செய்யறதுக்கு என்றைக்குமே வந்து யோசிச்சிடாதீங்க. ஸோ நாம் எல்லாருமே சேர்ந்து கரெக்டான பாத்தை வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பில் ஃபினான்ஷியலி செட்டில் ஆகலாம். மணி ரிலேட்டட் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் எண்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட வீடியோவை நான் இதோட முடிச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடுங்க. அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக queries இருக்குது, எப்படி பிளான் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், எதுனாலும் சரி 0226181611 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. எங்களோட மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்ன queriesன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.